மறுபுறம் நீங்க பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிறதுலயே ஒரு முரண்பாடா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல முரண்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஏடிஎம்கேல இருந்தப்பே அவர் டெல்லியை சேர்ந்தவர்களை சந்தித்து வந்திருக்காரு. அந்த சமயத்தில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தேன். நான் செப்டம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து திரும்பிய பிறகு தான், அதுலேருந்து வெளியேறிய பிறகு தான் அவர் போய் டெல்லிக்கெலாம் போயிட்டு வந்தார், உங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கு இதுக்கு ஒன்றும் முரண்பாடெல்லாம் இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் விரும்புவது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் செயல்படணுங்கிறது தான். அதுதான் அவரது விருப்பம். ஏன்னா ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க தம்பிலாம். விரக்தியின் உச்சத்தில் போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. அதாவது இந்த திமுக 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவை அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னால் அதை கண்டவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல் தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும். துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும். புரட்சி தலைவர் ஆரம்பித்து அவர் உயிரோடு இருந்த அந்த 15 ஆண்டுகளில் 72 கட்சி ஆரம்பித்தவர். 77லேருந்து தொடர்ந்து 3 முறை முதல்வராக அந்த இயக்கத்தை வழிநடத்தினார். அவரது மறைவுக்கு பிறகு இதயதேவ அம்மா அவர்கள் 91லிருந்து தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இந்த 53 ஆண்டுகளில் 31 ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமி இருந்த அந்த 4 ஆண்டுகளை சேர்த்து 31 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம்.